வணக்கம். ஸோ இது வரைக்கும் என் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் தான் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபேக்ட்ரியோட அசம்பிளிங் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபிட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்னிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபிட்டிங் ஏரியாவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸு 2 டோர் வார்ட்ரோப்ஸ் காட்ட போகிறேன். இப்போ தான் இதை மேக் பண்ணி இப்போ தான் இதை தொடச்சி வச்சுருக்காங்க. இது ஏன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் ஏரியாவில் காட்டுறேன் அப்படின்னா இது நாளைக்கு எல்லாமே வந்து சென்னைக்கு நம்ம வந்து லோட் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து மேலே கொண்டு போய் நம்ம ஷோரூமில் வைக்க முடியல. ஸோ அப்படியே பேக் பண்ணி சென்னைக்கு போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போவே வந்து நான் இதில் வந்து ஃபிட்டிங் ஏரியாவில் கட்டுறேன். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ், எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் வந்து நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க எப்படி எப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த வார்ட்ரோப்ஸ் தான் இந்த மாதிரி வார்ட்ரோப்ஸ் தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.25 அடி வரும். உங்களுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி வரும். டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 இன்ச் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? டோர் வார்ட்ரோப்ஸ் பாருங்கள். ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புது கலர் தான் போட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 9 நியூ கலர்ஸ், நியூ டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் போட்டுருவோம். பார்த்துங்க. ஸோ இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் போர்ட் தான். ஸோ பிராண்டட் போர்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 17 அதாவது 3/4 இன்ச் திக்னஸ் தான். டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே ஒரே திக்னஸ் தான் போடுறோம். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9mm கொடுப்பாங்க. ஸோ இதில் பாதி இந்த திக்னஸ்லாம் பாதி தான் கொடுப்பாங்க. அதை நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை உள்ளே வச்சு அவங்க வந்து ஸ்க்ரூ பண்ணும்பொழுது நம்ம ஃபைன் பண்ண முடியாது. அது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுதுங்க இது ஒரு கலராக இருக்கும், பேக் சைடு ஒரு கலராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒருக்கா ஃபைன் பண்ணலாம் நீங்கள். இல்லை ரெண்டுமே ஒரே கலர், அதாவது ஒரு சில மேஜிக் கலர்ஸ் இருக்கும், மகாகனி, வேங்கி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கும்பொழுதுங்க பேக் ஷீட் வந்து வேறு கலர்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அதை வந்து இந்த திக்னஸ் விட கம்மியான திக்னஸ் தான், ரொம்ப குவாலிட்டியான இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்டட் போர்டு சொன்னோம் இல்லையா? ஸோ பிராண்டட் போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃப் வந்து வுட்டில் வரும். ஸோ நான் பிராண்டடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகாஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பகாஸ் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா உள்ளே வந்து கரும்பு சக்க போடுவாங்க, ரொம்ப 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 கம்மி விலையில கொடுக்குறது. ஒரு வார்ட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4500 to 5000 rupeesலாம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். அது எல்லாமே அந்த மாதிரி போர்டு தான். ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsலேயே உங்களுக்கு ரொம்ப பெண்டாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹிச்சஸோட அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே விட்டுரும். ஸோ நீங்கள் ஒரு 400-500 times நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போகிறீங்க, இந்த ஹிச்சஸ் எல்லாமே விட்டுரும். ஸோ எகெயின் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போடுறீங்க அப்படின்னா அதே ஹோல்ஸில் போட முடியாது உங்களுக்கு. ஸோ நியூ ஹோல்ஸ் தான் போட முடியும். ஸோ அதுக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்மளோட அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கே வந்து 3 years வாரண்டி கொடுக்கும். யாருமே பார்ட்டிகல் போர்டுக்கு வந்து வாரண்டியே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து 3 years வாரண்டி கொடுக்கும். அந்த பகாஸ் போர்டு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ ரொம்ப ஏதோ ஒரு ஆடான ஸ்மெல்லு, மூக்கு எரிய ஆரம்பிச்சிடும். கண்ணு மூக்கு எரி, ஒரு சில டைம் கண்ணிலே தண்ணி வந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பிராண்டட் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ இதில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு லாக்கர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் வந்து ஒரு லாக்கர் வந்துடும். மேலே இங்கே ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன், மொத்தம் வந்து 4 பார்ட்டிஷன் வந்துடும். ஸோ வித் ஹேங்கரோட கொடுத்துரும். ஸோ ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவல் தான். ஸோ நீங்கள் ஹேங் பண்ணுறீங்க, சாரி, ஷர்ட்டு, ஃபேண்ட்லாம் ஹேங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுது இந்த இன்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் இன்ச்சஸ், எஸ்எஸ் தான் நம்ம போடணும், ஹெவியான இன்ச்சஸ் தான் போட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த இன்ச்சஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு நம்மக்கிட்ட. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6500 rupees வந்து நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 கிலோ வரும் உங்களுக்கு. ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் வந்தால் மட்டும் தான் தூக்க முடியும். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பகாஸ் போர்டு கரும்பு சக்க போர்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளே தூக்கிடலாம், அவ்வளோதான் வெயிட் இருக்கும். அதோட வெயிட் மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நம்மள அப்படி கிடையாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்கும், 90 kg ப்ளஸ் வந்து உங்களுக்கு. இப்போதைக்கு இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாண்டல் கலர் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுதுங்க உங்களுக்கு ஒரு பிளாக் லைன், பிளாக்ல வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் லைன் இருக்கும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ, இது வந்து டுவெல் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேராக பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுதுங்க ஒரு கிளிட்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து இது ஒரு ப்ரௌனு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாண்டல் கலர் பார்த்தீங்க இல்லையா, இது ஒரு ஆப்போசிட் கலர் தான் இது உங்களுக்கு. ஸோ ரொம்ப சூப்பர்பான கலர் இது பாருங்கள். இது வந்து ஒரு கிராஸ் லைனு.
ஃபுல் லைனுங்க இது, நியூ கலருங்க இதெல்லாம். ஸோ இது வந்து அதோட ஆப்போசிட் டபுள் கலரில் போட்டிருக்கோம். ஸோ கிராஸ் லைன் வந்து லைட்டு டார்க் போட்டிருக்கோம். இது அதோட ஆப்போசிட் சைடு. இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நீங்கள் அப்படியே இது பார்த்தீங்க இல்லையா, அதோட டுவெல் கலர் இது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ப்ரௌன் கொடுத்துருக்கோம், ரைட் சைடில் வந்து லைட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இது நம்மளுடைய கிராஸ் லைனு. இது அதே மாதிரி அதோட ஆப்போசிட். இது பாருங்கள், இது நீங்கள் அப்ளை பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து லைட் கலர், இது அதே மாதிரி கோல்டு கலர் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய ரெயில்வுட் கலர். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட எப்போவுமே டாப்பில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு. அப்படியே ரியல் வுட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ், நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த கலர் நம்ம இது இருப்போம் உங்களுக்கு. அப்படியே இதோட கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வுட்டோட ரியல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அந்த கிரெயின்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இது மட்டும் கிடையாதுங்க. ஸோ இது 2 டோரு, 3 டோர்ஸும் இதிலே பண்ணிக்கலாம், 4 டோர் பண்ணிக்கலாம், 5 டோர் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். சைஸ் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த கலர்ஸில் வந்து டிவி யூனிட்ஸ் பண்ணலாம், வார்ட்ரூப்ஸ் பண்ணலாம், பூஜா ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ பூஜா ஸ்டாண்ட் கூட நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ பூஜா ஸ்டாண்டு இந்த நியூ கலர்ஸில். இதுக்கு ஒன்றும் பெல்ட்ஸ் போடல, இப்போ தான் ஒன்றும் ஸ்டார்டிங் போயிட்டுருக்கு. நீ பெல்ட்ஸு ஹூக் மாட்டோம்னா இது ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம ஃபிட்டிங் ஏரியா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்க அப்படிங்கும்பொழுது நாங்கள் மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க, பட் சொல்கிறவங்க 90% பேர் வந்து கோயம்புத்தூரை நம்மக்கிட்ட தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ யாருமே அவங்க யூனிட் காட்ட மாட்டாங்க. ரீசன் வந்து அவங்க எல்லாருமே பையர்ஸ் மட்டும்தான். நம்மக்கிட்டேருந்து பை பண்ணி தான் வந்து அவங்க போய் அங்கே செல் பண்ணுறாங்க. இன்றைக்கி சண்டே, மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஆட்கள் எல்லாமே லீவு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அசோகா ஃபர்னிச்சர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அசோகா ஃபர்னிச்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி ரோட்டில் இருக்குங்க. ஸோ நான் அட்ரஸு, லொக்கேஷனு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோஸ்லேயும் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கூப்பிடுங்க. ஸோ நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெலிவரி ஃப்ரீ வராதுங்க, டெலிவரி சார்ஜஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. கூப்பிடுங்க. ஸோ இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, இனிமேலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.